ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். நான் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஆர் ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஸ்ட்ராட்டஜியை எப்படி கோல்டில் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன், லோ, ஹை இந்த 3 விஷயத்தை வச்சு தான் ரன் பண்ணுறோம். ஸோ இது 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்கள் 4: ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அதில் 3 ஃபேக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன அப்படின்னா, ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்றதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புல்லிஷ் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, பையர்ஸ் வந்து அந்த இடத்துல டாமினேட் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கலர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனாக இருக்கும். எதனால் இப்படி க்ரீனாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ் தான் இருக்கிறதுலையே அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட லோவஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல இருந்து பையர்ஸ் அக்ரெசிவாக பை பண்ணி மேலே கொண்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அந்த கேண்டிலோடைய கலர் வந்து க்ரீனாக இருக்கும் அண்டு கீழே ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து புல்லிஷ் செட்டப். அதுவே ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னு இருக்குது அப்படின்னா, அது வந்து பேரிஷ்கான செட்டப். மார்க்கெட்டில் செல்லர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க, டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டாக்கோட ப்ரைஸை ஃபால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புல்லிஷ் எடுத்தோம் அப்படின்னா ரிஸ்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதனால தான் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னு ஒரு டைப்பும் அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னு ஒரு டைப்பும் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் எடுத்துக்கலாம், கமாடிட்டி எடுத்துக்கலாம், இண்டெக்ஸ் எடுத்துக்கலாம். அதோடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் இல்லைனா மார்க்கெட் சம்மரி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க. அன்னைக்கோடது இது வந்து நேற்றோடது முந்தானத்தோடது கிடையாது, பர் டே இன்றைக்கி என்ன நடக்குதோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸாக அந்த 5 மினிட்ஸில் ஃபார்ம் ஆன ஹை, லோ, க்ளோஸ், ஓப்பன் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருக்கா இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை நம்ம இப்போ கோல்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய வெப் பிளாட்ஃபார்ம் எடுத்திருக்கோம். ஸோ அங்கே கோல்டு வெப் ஃபியூச்சர் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், ட்ரேடிங் வியூ கிளிக் பண்ணோம்னா நமக்கு சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? எதனால் பர்டிகுலராக கோல்டில் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் கோல்டு வந்து எல்லா இண்டெக்ஸ் கமாடிட்டிஸை விட அதிகமான ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஆர் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாகவே 15 மினிட்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறது கோல்டுக்கு வந்து 9 o'clock ஓப்பன் ஆகும். நம்ம நார்மல் மார்க்கெட் தான் 9:15 ஓப்பன் ஆகும். பட் கோல்டுடைய மார்க்கெட் 9 o'clock ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த டைமிங்கில் ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருக்கா இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருக்கான்றதை செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசெண்டாக நடந்ததை நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய கேண்டிலாக இருக்குது. பட் ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எந்த விக்குமே இல்லை, தெரியுதா உங்களுக்கு? ஸோ விக்குனா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பக்கத்துலேயே ஒரு கேண்டில் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் பாடி ஒன்று இருக்குது, தெரியுதா? அண்ட் அதுக்கு கீழே இந்த லென்த்துக்கு ஒரு விக்கு ஒன்று இருக்குது அண்டு மேலேயும் ஒரு விக் இருக்குது. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, ப்ரைஸ் அந்த ரேஞ்ச் போயிருக்கு பட் க்ளோஸ் வைக்கலை. அதுக்கு பதிலாக அங்கேருந்து செல்லர்ஸ் திரும்ப கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரைஸ் கீழே போயிருக்கு, பையர்ஸ் அந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்து ப்ரைஸுக்கு மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் பாடி சென்டர்லேயும் மேலே ஒரு விக் கீழே ஒரு விக் அப்படின்ட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து அப்பர் விக், லோவர் விக் இல்லை ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஓப்பன் ஈக்குவல் டு லோவும் கிடையாது, ஓப்பன் ஈக்குவல் டு ஹையும் கிடையாது. அப்போ எது தான் ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஆர் ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா, நெக்ஸ்ட் கேண்டிலில் பாருங்கள் அந்த மாதிரி எந்த விக்குமே கிடையாது. இந்த க்ரீன் கேண்டிலோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா எந்த விக்குமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, ஓப்பன் ஆன அடுத்த செகண்டில் இருந்து பையர்ஸ் டாமினேட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டே புல்லிஷாக தான் இருந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கேண்டிலில் ஏறிடுச்சு, அதனால் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. பட் இதே சினாரியோ நீங்கள் யூஸ் பண்ணி மற்ற இடத்துல நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் இருக்குது, விக்கு கீழே இல்லவே இல்லை. அப்போது இந்த கேண்டிலோடைய ஓப்பன் லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,39,600
ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சிமிலராக இருக்குது. அந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் பாயிண்ட்டு இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 1,41,250 அங்கே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரேலி எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அன்றைக்கி டே மட்டும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலை வச்சோம். அண்ட் இது வந்து ஈவினிங் 9:30 ஓகேங்களா. ஸோ அதாவது நைட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1248 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அத்தனை கேண்டில்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் நடுவில் எக்ஸிட் ஆனாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும், ஒரே டைரெக்ஷனில் ட்ரிகர் ஆகிடும் அண்ட் அப் ட்ரெண்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லணும் இல்லையா. ஸோ பேரிஷ்க்கு ஏதாவது சிக்னல் இருக்கா அப்படின்றத பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அது வந்து பெரிய கேண்டிலாக இருந்தது, அதனால் ரொம்ப நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கல. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட்டும் கிடைக்கும், ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் 9 o'clock 9:05க்கு பார்க்குறோம். ஸோ இந்த கேண்டிலோட ஹை ஈக்குவல் டு ஓப்பன். எப்படி நீங்கள் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தெரியுதா உங்களுக்கு, இது பாருங்க இங்கே நம்பர்ஸ் ரன் ஆகுதா. இதில் ஓனா ஓப்பன், ஹெச்னா ஹை, எல்னா லோ. ஸோ இந்த 3 தான் முக்கியமான விஷயம். இந்த கேண்டில் மேலே வைக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஓப்பனும் ஹையும் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். 1,39,140 1,39,140. ஸோ அப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேரிஷ் செட்டப். இந்த கேண்டிலோடைய லோவில் என்ட்ரி எடுக்கிறோம். இந்த கேண்டிலோடைய ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறோம். ஓகே, டார்கெட் 1:2 ஆர் 1:1 வச்சுக்கலாம். ஓகேங்களா. கோல்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். 1:1 நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 பாயிண்ட் வருது. அதே 500 பாயிண்ட் நம்ம டார்கெட்டாக வச்சோன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஹிட்டு. ஓகே, அதுக்கு மேலேயும் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டேயில் 750 பாயிண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கிடச்சிருக்கும். அதுக்கு மேலேயும் போயிருக்கு, அதே டே சேம் டே 6 o'clockலாம் டவுன் போயிருக்கு. பட் நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஹோல்டு பண்ணி எக்ஸிட் பண்ணால் கூட மினிமம் டார்கெட் அச்சீவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸாம்பிளும் காமிச்சிட்டேன். பேரிஷ் செட்டப்பும் பார்த்தாச்சு, புல்லிஷ் செட்டப்பும் பார்த்தாச்சு. இந்த 2இதுலேயுமே ஓரளவுக்கான சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அப்போ எத்தனை நாள் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்றது தெரியணும் இல்லையா. 3 வாட்டி காமிச்சிட்டேன். இதோட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அண்ட் அதோட ஹை இருக்குது. அது பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு புல்லிஷாக தான் போயிருக்கு, தெரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டில், இது வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, பேரிஷ் செட்டப், லோ கட்டு, லோக்கு அப்புறம் டவுன் செம்மையாக போயிருக்கு, தெரியுதுங்களா. ஸோ அதே தான், நீங்கள் கரெக்டாக அந்த 9 o'clock வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பான ட்ரேட்ஸ் கிடைக்கும். அண்ட் இதுவும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, அதனால் வந்து பேரிஷ் செட்டப்பு, லோ ட்ரிகர் ஆகுது, என்ட்ரி, செல் வந்து டவுன் போயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கான டவுன் இருக்குது. 1000 பாயிண்ட்ஸ் வந்து வருது இந்த ரேஞ்சு. ஓகே, ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கிறதுனால தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக வந்து நான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். சில நாள் வந்து வராது, பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பிரேக் டவுன் ஆகும்போதோ இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ, சரிதா. இதோட ஓப்பனும் லோவும் சிமிலர். நீங்கள் மேலே நம்பரை படித்து பார்க்கலாம். 1,38,574 சேம் அதே தான் லோலையும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பையிங் செட்டப். பையிங்க்கு என்ன பண்ணணும், அந்த கேண்டிலோட ஹையில் ட்ரிகர் ஆகணும், என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட லோ வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, தெரியுதா. இது வந்து பர் டேக்கு தான், ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 11:50 வரைக்கும் ரன் ஆகிற மார்க்கெட் அப்படின்றதுனால உங்களுக்கு டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் ரொம்ப ஸ்லோவாக ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைரெக்ஷனோட ஹை வந்து 1475 பாயிண்ட் வருது. ஸோ அந்த அளவுக்கான ப்ராஃபிட்ஸை நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் டைம் வேணும். உங்களால் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியும், பேஷன்ஸாக அமைதியாக இருக்க முடியும்னா பண்ணலாம். ஓகேங்களா. சில நாட்கள் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரல. அண்ட் இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, ஓப்பன் ஈக்குவல் டு லோ. ஸோ புல்லிஷ் செட்டப் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது அண்ட் நிறைய பாயிண்ட்ஸும் கிடைக்கிது. பேரிஷ் செட்டப்பும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்போ பர்ஃபெக்டாக இல்லாமல் போகும் அப்படின்னா அந்த கேண்டிலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே 2000 பாயிண்ட் 1000 பாயிண்ட்டுன்னு ஏறி இருப்பாங்க. அந்த மாதிரியான கேண்டில்ஸை தவிர்த்துருங்க. ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே ஏறி இருக்கக்கூடிய கேண்டில், இல்லை 300 தான் 200 தான் அப்படி இருக்குன்னா
தாராளமாக அது ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் 9 to 9:05 ஃபார்ம் ஆகிடும். 9:06 நீங்கள் அந்த ட்ரேடை பார்க்கணும். அண்ட் அது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் எடுக்கணும். 9:06 எடுக்கக்கூடாது. அது ஒருவேளை 9:30 ஆகலாம், 10 o'clock ஆகலாம். ஸோ அந்த கேண்டிலோட ஹை ஆர் லோ பிரேக் ஆகும். அது வந்து ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருந்ததுன்னா ஹை பிரேக் ஆனால் மட்டும்தான் எடுக்கணும். அது ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருந்ததுன்னா லோ பிரேக் ஆனால் மட்டும்தான் எடுக்கணும். அதுவே மாறிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரேட் கேன்சல். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபேக் அவுட் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த லோவை ட்ரிகர் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போய் ட்ரிகர் பண்ணுதுன்னா அது ஃபேக் அவுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இப்போது இதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோடைய மார்ஜின் கால்குலேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். 9x மார்ஜின் உங்களுக்கு தராங்க, லெவரேஜ் தராங்க 10x. ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 13,24,146 ரூபா தேவைப்படும். பட் இதுவே இதோட ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேளை கால் சைடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பை போகிறோம், கால் சைடில் பை பண்ணோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 3,51,000 ரூபா தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஒரு லாட் வாங்குறதுக்கு. இது ஆப்ஷன்ஸுக்கு. அதுவே கோல்டு மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு யாருக்காவது கெஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதோட மார்ஜின் என்ன அப்படின்னா 1,32,108 ரூபா. ஓகே, உங்களுக்கு லாட் சைஸ் வந்து ஒன்றுனா 1,32,000 ரூபா தான் தேவை. அண்ட் அதுக்கு ஒரு குவான்டிட்டி, ஒரு லாட் அப்படின்றது 10 குவான்டிட்டி சேர்த்தது தான் ஒரு லாட். அதாவது 10 grams ஆஃப் கோல்டு தான் வந்து ஒரு லாட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை பாயிண்ட் கிடச்சிது நமக்கு, ஒரு மினிமம் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இது கேண்டில் எவ்வளோ சைஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அதையே 1:1 வைப்போம். 450 பாயிண்ட்டு. ஸோ 1:1 அதே சேம் 450 எங்கே ஹிட் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் ஹிட் ஆகிடுச்சு 450 பாயிண்ட்டு. ஸோ 450 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 10 அப்படின்னு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 4,500 rupees கிட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் நீங்கள் எக்ஸஸாக எவ்வளோ ஹோல்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்ஜின் ரொம்ப ரொம்ப லோ. ஸோ இதுதான் வந்து இந்த கோல்டு மினியில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். அண்ட் இதுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பை கொடுங்க. அண்ட் இதுக்கு கேட்கக்கூடிய அமௌண்ட் 25,455 ரூபா தான். தெரியுதா உங்களுக்கு? 25,455. ஸோ இதுவுமே உங்களுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சின்ன அமௌண்ட் அந்த ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா 25,450, அந்த அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ஸில் நீங்கள் மினியை டைரெக்டாக போய் ட்ரேட் பண்ணலாம் ஃபியூச்சர்ஸில். அதில் ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து கோல்டோடைய ஆப்ஷன்ஸ் போகலாம். அப்புறம் கடைசியாக தான் கோல்டுக்கு போகணும். ஏன்னா கோல்டுன்றது, கோல்டு ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்பவே மார்ஜின் தேவைப்படுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வாலட்டைலாகவும் இருக்கும் அண்ட் லாஸஸும் கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஸோ அப்போ பார்த்துட்டு பயப்படக்கூடாதுன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் போனால் தான் அங்கே வந்து ரீச் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே மினியோட ஆப்ஷன்ஸில் போய் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் மினியோட ஃபியூச்சர்ஸில் பண்ணுங்கள். இதுக்கு கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.